ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி வந்து ரோட்டு கடை காளான் ஃப்ரை தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், ஒரு கப் காளான் பொடியாக கட் பண்ணது எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கப் வந்து கேபேஜ் முட்டைகோஸ் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து என்னென்ன தேவை போடுறதுங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ஒரு கப்பு வந்து பொடியாக கட் பண்ண காளான் வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதிலே வந்து ஒரு கப்பு வந்து பொடியாக கட் பண்ண முட்டைகோஸையும் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணதில் வந்து இந்த ஒரு ஆளாக்கு வந்து நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ இதுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இதில் நான் தண்ணி சேர்த்தலை, ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி கழுவுனதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் முதல்ல நம்ம வந்து வரமாக தான் நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் அளவாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இது நம்ம பிசைஞ்ச பிறகு லாஸ்ட்டாக தான் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் ஒரு 1/4 கப்பு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் விட்டு ஆயில் காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை வந்து சின்ன சின்ன வடையாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து சின்ன சின்னதாக இப்படி நம்ம உதுத்து விட்ட மணிக்கு இப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த இது வந்து நல்லா வெந்து ப்ரௌனிஸாக வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து அந்த காளானுக்கு இப்போ கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு இது ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் காஞ்ச உடனே இதில் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நான் 2 ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆனியனில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணது அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு 3 தக்காளி வந்து நான் ஜூஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ வந்து இந்த கிரேவியில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இதிலே வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்திக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இதில் வந்து உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்திக்கங்க. இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கடாயிலே வந்து நம்ம கார்ன் சிப்ஸ் போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கிரேவிக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு இப்போ அந்த கிரேவிக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து தண்ணியில் கரைச்சிக்கணும். இப்போ இதை நல்லா தண்ணியில் கரைச்சிக்கிட்டு இந்த கிரேவியில் ஊற்றிடலாம். இப்போ இந்த சிப்ஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த காளானும் முட்டைகோஸும் பொரிச்சதை வந்து நம்ம உதுத்துக்கலாம். இப்போ கிரேவி வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த காளான் ஃப்ரை எல்லாத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது வந்து இது லாஸ்ட்டாக வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இப்போ இந்த லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இது மேலே வந்து நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ காளான் ஃப்ரை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், காளான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ண பொடியான ஆனியனை வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காளானையும் வந்து அந்த இப்போ வந்து இது மேலேயே வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கார்ன் ஃப்ரையையும் இதில் தூவிக்கலாம். இந்த காளான் மசாலாவில் பாருங்கள், நம்ம கடையில் வாங்கினோம்னா அந்தளவுக்கு காளான் அதில் இருக்காது, முட்டைகோஸ் தான் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வீட்டிலே வாங்கி நம்ம கைப்படவே நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம செஞ்சு நம்ம பசங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ரோட்டு கடை காளான் மசாலா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.